Taste the Daily. கோபிநாதன் என்னன்னா திமுக ஆட்சிங்கிறது திராவிட மாடல் ஆட்சி, இது சமூக நீதி ஆட்சி, பெரியாரின் பேரன் ஆட்சியிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. உண்மையாலுமே பெரியாரினுடைய கொள்கைகள் வழியில தான் திமுக இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்களா? என்ன உண்மை? அதற்கு முன்பு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனை அடிப்படையாக கொண்டுதான் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள் தன்னுடைய சிந்தனை துளிகளை இந்த தமிழகத்திலே தெளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வாழ்வுரிமையை எப்படி கொடுப்பது என்று நிரூபித்து காட்டியவர்கள் தான் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இன்றைக்கு புரட்சி தமிழர் அவர்களும். நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கணும். அதான் போலித்தனமான ஆட்சி எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். என்ன போலித்தனமான ஆட்சினெல்லாம் இல்லை, எல்லா நேரங்களிலும் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் என்ன வேற்றுமை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவருக்கும் கருணாநிதிக்கும் என்ன வேற்றுமை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அவர்களும் மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருவார்கள். மக்களுக்கு நன்மை பயக்குமா என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த திட்டங்களை கொண்டு வருவார்கள். ஆனால் கருணாநிதியும் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலினும் அவருடைய கூட்டமும் இன்னைக்கு எப்படின்னா ஓட்டை போலித்தனமாக திட்டங்களை கொண்டு வந்து எப்படி ஏமாற்றி வாங்குவது என்பது அவங்களுடைய கொள்கை. அதனால தான் இன்றைக்கி பெரியார் கொள்கையை அவங்க காற்றில் பறக்க விட்டு அதை செயல்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் போலித்தனமான ஆட்சி என்று சொல்கிறேன். ஏன் பெரியார் கொள்கையை கடைபிடிக்கிறது இல்லை திமுகன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறேன்? ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய கொள்கை எப்படியெல்லாம் நிறைவேற்றியது நீங்கள் முதல்ல எடுத்து பாருங்க. 1980 புரட்சி தலைவர் அவர்கள்தான் முதலாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை 30% 50% உயர்த்தினார். அதனால தான் 69% வந்தது. ஸோ அதன் பிறகு இந்த சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு அங்கே இந்திரா சஹானி கேஸில் 69% ஒதுக்க முடியாது, 50% தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்தவுடன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டசபையில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதை ஆனால் கான்ஸ்டியூஷனில் 9வது அட்டவணையில் சேர்த்து 76வது அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து இன்றைக்கு அதை காப்பாற்றி இருக்கிறார். நீங்கள் இது இந்தியாவுக்கே அது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எப்படி மற்ற மாநிலங்களில் கூட நீங்கள் 69% கொண்டு போகலாம் என்று சொன்னால் இன்றைக்கு பகுத்தறிவு பகலவனுடைய பெரியாருடைய சிந்தனைகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவ்வளோ அழகாக அதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு காப்பாற்ற. நீங்கள் வீரமணி அங்கே போய் ஒட்டிகிட்டு இருக்காரு, அவர் தான் சொன்னாங்க சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற ஒரு பட்டத்தை புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இயக்கம் இது. ஒரே ஒரு உதாரணம், நீங்கள் திட்டங்கள் இருக்கிறது, திட்டங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்க வேண்டும். நீங்கள் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் மணியம் என்று ஒரு பதவி இருக்கும், கணக்கு பிள்ளை என்று ஒரு பதவி இருக்கும். அது பெரும்பாலும் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் தான் அதில் இருக்க முடியும். சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலினத்து மக்கள் அதன் பக்கமே போக முடியாது, அங்கு தூரத்தில் நின்று தான் பார்க்கணும். புரட்சி தலைவர் அவர்கள் வந்த பிறகுதான் எல்லோருக்கும் எல்லாரும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் அந்த மரியாதை இருக்க வேண்டும் என்று விஓஓ என்கிற ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட மகன் இன்றைக்கு அந்த பகுதிகளில் இருந்து கொண்டு உயர்ந்த ஜாதியில் இருக்கிற மக்களோடு அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிற அதிகாரத்தை கொடுத்தது புரட்சி தலைவர். அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் அவங்களை பாராட்டி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதே போல தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த 69% எந்த கொம்பனாலும் செய்திருக்க முடியாது. நீ அரசியல் சட்டமைப்பிலேயே மாற்றங்களை கொண்டு வந்து அதை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால தான் இன்றைக்கும் நம்ம புரட்சி தலைவி அம்மா சமூக நீதி வீராங்கனை என்று சொல்கிறோம். ஆனால் அதையே நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, காயிதே மில்லத்தினுடைய பேரன் தாவூத் மியான் கான் அவர் சொல்லுகிறார் என்னன்னா, மைனாரிட்டிக்கு நாங்கள் தான் காவலர் என்றெல்லாம் சொன்னாங்களே இவங்க திமுக காரங்க. திமுக முஸ்லிம் மைனாரிட்டிக்கு 3.5% இடஒதுக்கீடு தருகிறோம் என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் கிறிஸ்தவர்களும் சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க இது ஏமாற்று வேலை, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் கிடைக்க வேண்டிய நாங்கள் பெற வேண்டிய பதவிகளும் போகும் என்று அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தெரியாதனமாக இந்த
இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அவர் சொல்கிறார், அதனால் நாங்கள் எங்களுடைய மக்கள் ஏறக்குறைய பாதி பேர் 50% ஆஃப் பீப்புள் ஆஃப் முஸ்லீம் ஹஸ் பீன் அஃபெக்டட். அதனால இது ஏமாற்று வேலை. நீங்கள் ஒரு 100 பேர் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதில் 3.5% தான் இவங்களுக்கு. நீங்கள் 3 பேர் அதில் 4 பேர் செலக்ட் ஆகிறாங்க, அதில் 7 பேர் அதில் தகுதியுடையவனாக இருந்தால் கூட 4 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த மீதி 3 பேருக்கு நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் கூட கொடுக்கக்கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ முஸ்லீமுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு அதை தான் அவர் சொல்கிறார். அதிமுக செய்த சாதனைகளை எல்லாம் லிஸ்ட் போடுறீங்க, ஆனா திமுக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சமூக நீதிக்கும் இந்த திராவிட கொள்கைக்கும் நாங்க தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறோம்னு சொல்றாங்க. அதான் வாயால சொல்லிட்டு இருக்காங்க, வாயால வடை விடுறாங்க. அதுனா 21ல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே செய்யலையா சமூக நீதிக்கு? நிச்சயமாக பண்ணவில்லை. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மராத்தான் கேஸ்ல ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இந்த மராத்தான் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு தெளிவான ஒரு உத்தரவை சொல்லி இருக்கிறது. என்னன்னா, ஜாதி கணக்கீடு, ஜாதிய மக்கள் தொகை கணக்கீடு நீங்க செய்யலன்னா 69% எடுப்பதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. நீங்க ஜாதிய கணக்கீடு எடுத்து தான் அந்த 69% வைக்க வேண்டும். அதை நீங்க எடுக்காத வரைக்கும் அதை நீக்குவதற்கான அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. 1 வருஷத்தில் நீங்க எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் அந்த கணக்கீடை எடுப்போம் என்று ஒரு உத்தரவும் பிறப்பிக்கலையா? அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நீங்க என்ன சமூக நீதியை காக்குறீங்களா? அப்ப யாரை ஏமாத்துறீங்க? எல்லா தலைவரும் கோரிக்கை வச்சுட்டாங்க, இன்னைக்கு ஜாதி அடிப்படையில் நீங்க கணக்கீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க இதுவரைக்கும் அதுக்கான உத்தரவு பிறக்கலை. என்ன சொன்னீங்கன்னா இது மத்திய அரசு என்று சொல்கிறீர்கள். இன்னைக்கு பீகார்ல பண்ணியிருக்காங்க, தெலுங்கானா பண்ணியிருக்காங்க, மற்ற மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க. அப்ப நீ பண்ணலன்னா அப்ப நீ மக்களை ஏமாற்றுகிறாய். சரி, இது எல்லாருக்குமே மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீங்களும் விளக்கி சொல்லிட்டீங்க. ஆனா திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகட்டும், இல்ல மற்ற கட்சிக்காரர்கள்லாம் சேர்ந்து திமுக கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக தான் இந்த திராவிட கொள்கையை இப்போ வரைக்கும் உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்களா? அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? திமுக கொடுக்கலையா? தயவு செய்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஒரு செய்தி எடுத்து பண்ணுங்க. அது எல்லோருக்கும் எல்லாம்னு ஒரு சொல்லியிருக்காருல்ல, அதை நான் சொல்லலைங்க. சிபிஎம் எம்எல்ஏ சின்னதுரை அவர் இதுக்கு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு தொகுதியிலிருந்து வந்திருக்காரு. அவர் சட்டசபையில் பேசியிருக்கிறாரு. சட்டசபையில் அவர் தெளிவாக சொல்கிறார், எங்களை பட்டியலின மக்களை ஏமாற்றியது போல இந்த அரசு ஏமாற்றியது போல வேற யாருமே எங்களை ஏமாற்றவில்லை. அப்ப மத்திய அரசிலிருந்து 70,000 கோடி ஒதுக்கப்பட்ட பணத்தை பட்டியலின மக்களுக்காக நீங்கள் செலவிடாமல் வேறு துறைக்கு செலவிட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு கருகிற ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டு நாங்கள் புதுமை திட்டத்தில் நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், அதனால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை என்று அதையும் கொடுக்காமல் நிறுத்தியிருக்கிறீர்கள். நீங்கள் இதற்கு பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகையை மற்றவர்களுக்கு செலவிட்டு விட்டு பல தொகை திருப்பி அனுப்பி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணுல 20-21 இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு, அதுல எடுத்து பாருங்க. கார்த்திக் என்றவர் ஒருத்தர் ஆர்டிஐல போட்டு கேட்கிறாரு, எவ்வளவு தொகை வழங்கப்பட்டது, எவ்வளவு அதில் செலவிடப்பட்டது என்று. நீங்க 21-22ல ஏறக்குறைய 10,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10,000 கோடியில் 2,500 கோடியை செலவிடாமல் பட்டியலின மக்களுக்கு செலவிடாமல் திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறார்கள். 22-23ல ஏறக்குறைய 10,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 5,000 கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தடவையும் பட்டியலினக்கு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகையை அவர்களுக்கு நீங்க செலவிடாம திருப்பி அனுப்புனீங்கன்னா அப்ப இது என்ன சமூக நீதி? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? சமூக நீதிங்கிற பெயர்ல எப்படியெல்லாம் திமுக ஏமாற்றுது அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்லிருக்கீங்க. இன்னும் நம்ம ரெக்ரூட்மெண்ட் போர்டுல அந்த ஐஜி சொல்றாங்க, எங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் அந்த தகராறு வந்தது, அந்த அம்மா நான் ரிசைன்மெண்ட் போறேன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். என்னன்னா, இதுல சமூக நீதி பாதுகாக்கப்படவில்லை, இங்க இடஒதுக்கீடு இல்ல, ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்ன காரணத்தினால அந்த ஏமாற்று வேலைகளை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு இன்னும் நம்ம விரிவாக பேச குரலார் கோபிநாதன். தொடர்ந்து இதே மாதிரியே பெரியாரினுடைய கொள்கை நாங்க தான் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு பிம்பம் இருக்கு இல்லையா, இந்த பிம்பம் 2026 தேர்தலில் எப்படியான ஒரு இமேஜை திமுகவுக்கு கொடுக்கும்? இப்பொழுதே அப்படி அவர்கள் உருவாக்கிய பிம்பம் இப்போ உடைந்து விட்டது. ஒரே ஒரு இன்சிடென்ட் தான், ஒரே ஒரு நிகழ்வு தான். அதை நீங்கள் பார்த்தால
இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய போராட்டத்தை எடுத்தீங்க. அதாவது பெரியாரை ஒரு பக்கம் வச்சுக்குங்க, அவருடைய கொள்கை வச்சுக்குங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துனாங்கல்ல, எதற்காக போராட்டம் நடத்துனாங்க? எனக்கு அதிகமாக சம்பளம் கொடு அதுன்றதெல்லாம் விட்டுடுங்க, தனியாரிடம் என்னை ஒப்படைக்காதே, எனக்கு பாதிப்பு வரும், என்னால் வாழ முடியாது என்று போராட்டம் நடத்தியவர்களை இரவோடு இரவாக அடித்து நொறுக்கி அவர்களை தூக்கி எறிகிறீங்க. அவன் போராட்டம் நான் வீட்டில் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அங்கேயும் போய் நீ கைது பண்ணுறீங்க. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை லாரியை ஒரு டெண்டரில் நீங்கள் ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எங்கெங்க பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் தூய்மை பணியாளர்கள் யார்? பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான், பட்டியலினத்து மக்கள் தான். பெரும்பான்மையானவர்கள் இந்த கடுமையான அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமையை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உங்களால் காக்க முடியல, அவர்களை தூக்கி கொண்டு போய் தனியாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இதை விட கேவலம் பெரியாருடைய கொள்கையை சிதைப்பது வேற யாராலும் இருக்க முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இதை ஒருத்தர் அவங்க கட்சியில் கூட்டணியில் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு, திருமா சொல்றாரு, நீங்க கேட்காதீங்க, நீங்க தனியாரிட்டே இருங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் கேட்காதீங்கன்னு. இது எப்படிப்பட்ட பெரியாருடைய சித்தாந்தத்தை கொலை செய்கிற நிகழ்ச்சி. ஸோ இப்படிப்பட்ட ஆட்சியை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து. அதனால எல்லா நிகழ்வுகளிலுமே பட்டியலினத்துக்கு மக்களை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரியாருடைய கொள்கை சிதைக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலையுமே பெரியாருடைய கொள்கையை அவங்க பின்பற்றவில்லை. ஸோ அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு 26 தேர்தலில் மக்கள் தூக்கி எறிவதற்கு இன்றைக்கே தயாராக, இன்னைக்கு நீங்க தேர்தல் வச்சா கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிவதற்கு தயாராக